ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இறுதி நாள் கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். 2 வருடங்களுக்கு முன்னதாகவே என்னிடத்தில் இந்த நாட்களை கேட்டு வாங்கி அதற்காக ஒரு நல்ல ஆயத்தத்தை செய்து ஜனங்கள் கூடி வருவதற்கும் தேவ வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு எனக்கு ஒரு திறந்த ஒரு குறிப்பீட்டை கொடுத்த அருமையான போதகருக்கும் உடன் ஊழியர்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் அதற்காக சிரத்தை எடுத்த ஒவ்வொரு தேவனுடைய மனிதர்களுக்காக நான் நன்றியுடையவனாக இருக்கிறேன். தொடர்ச்சியாக எங்களோடு கூட பணி செய்கிற என்னுடைய மக்களையும் நீங்கள் நினைத்துக் கொள்வீர்கள் என்று நான் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவரை இதுவரை ஒரு முறை கூட கேள்விப்பட்டிராத மக்கள் மத்தியில ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துச் செல்வதற்கு ஆபத்துகள் உண்டு, பயங்கரங்கள் உண்டு, எதிர்ப்புகள் உண்டு, குறைவுகள் உண்டு, தாழ்வுகள் உண்டு. ஆனாலும் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கூட்டமான ஜனத்தை ஆண்டவர் வட இந்தியாவை எழுப்பி தந்திருக்கிறதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். 43 வருடங்களை நான் அங்கே வட இந்தியாவை முடித்து விட்டேன் என்றாலும் இன்னும் செய்ய வேண்டிய காரியம் ஏராளமாக இருக்கிறதை நாங்கள் எங்களுடைய பணியிலே அறிந்திருக்கிறபடியினாலே ஒவ்வொரு வருடமும் ஒரு 10 லட்சம் ஜனங்கள் இதுவரை கிறிஸ்துவின் நாமத்தை அறியாதவர்கள் ஏதோ டிவியில் அல்ல நேரடியாக சந்திக்கப்பட வேண்டும் என்கிற பெரிய நோக்கத்தோடு பிள்ளைகளை, வாலிபர்களை அல்லது யூனிவர்சிட்டியிலே அல்லது மாற்று மதத்தினர் மத்தியிலே, கிராமங்களிலே, நகரங்களிலே நாங்கள் கூடி வருவதற்கு மாத்திரமல்ல, ஆங்காங்கே சபைகளை உண்டாக்கி அவர்கள் தொடர்ச்சியாக வேதத்தை தெளிவாக கற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு பின்னதாக நடக்கிற ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்குகிற முயற்சியிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதை குறித்து நான் விவரமாக பேசி நான் இதை ஒரு முன்னேற்ற பணிக்கான காரியமாக அல்ல, நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம். அதோடு கூட பீகார் போன்ற ஒரு பின்தங்கிய பிரதேசத்திலே வைக்கப்பட்டிருக்கிறபடினாலே எங்கள் மேலே ஒரு கல்வி பணியை ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் உண்டு, மருத்துவ பணியை கொடுக்க வேண்டிய அவசியம் உண்டு. அவர்களுடைய காரியங்களிலே கூட நின்று அநேக நேரங்களில் அவர்களை தூக்கிவிட வேண்டிய அவசியம் உண்டு என்பதனால மர்சி மினிஸ்ட்ரி சொல்கிற அந்த கருணையான ஊழியத்தை செய்ய வேண்டிய மிக பெரிய பொறுப்பு எங்கள் மேலே விழுந்திருக்கிறதை நாங்கள் அறிந்தவர்களாக இதுவரைக்கு நாங்கள் செயல்படுவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். யூனிசெஃப் சமீபத்திலே போன மாதத்திலே ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. உலகத்திலேயே மிகவும் ஏழ்மையான நாடு என்று ஆப்கானிஸ்தானத்தை அது சொல்லியிருந்தது. உலகத்திலே மிகவும் மக்கள் ஏழ்மையிலே அல்லது பவர்ட்டியிலே இருக்கிறவர்கள் என்று ஆப்கானிஸ்தானத்தை சொல்லியிருந்தார்கள். ஆனால் அந்த அறிக்கையை தொடர்ந்து நான் வாசிக்கும் போது எனக்கு அதிர்ச்சி தரும்படியான ஒரு காரியம் இருந்தது. பீகார் மாநிலம் தான், ஸ்டேட் லெவல்ல, கண்ட்ரி லெவல்ல ஆப்கானிஸ்தானம் என்றாலும் ஸ்டேட் லெவல்ல பீகார் தான் இருக்கிறதிலேயே கீழான நிலையில இருக்கிறது என்று போட்டிருந்த காரியம் என்னை இன்னமும் அதிகமாக உடைத்தது. அப்படிப்பட்ட பகுதியிலே தேவன் எங்களை வைத்திருக்கிறதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய பணியிலே இன்னமும் தளராமல் ஓடுவதற்கு தேவனுடைய பலமும் தேவனுடைய கிருபையும் போதுமானதாக இருந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே நேரத்தில் உலகம் எங்கிலும் இருக்கிற தேவ ஜனங்களுடைய ஜெபம் ஒத்தாசையும் எங்களுக்கு தேவை என்பதை நாங்கள் உணர்ந்ததனாலே ஜென்சென்று உங்களுக்கு தோன்றும் போது எங்களுக்காக ஒரு நிமிடமாகவும் ஜெபிக்கும்படியாக நாங்கள் கேட்கிறோம். என்னுடைய செய்திகள் தமிழில் பேசுகிறவர்களுக்கு 163 நாடுகளிலே இருக்கிற தமிழர்கள் எப்படியாகிலும் எங்களுடைய ஒலிபரப்பு மூலமாக அல்லது டிவிடி மூலமாக அல்லது யூடியூப் மூலமாக அல்லது வாட்ஸ்அப் மூலமாக தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஹிந்தி பேசுகிற மக்களுக்காக நாங்கள் டிவியில வாரத்தில் 2 நாள் அரை மணி நேரம் ஒளிபரப்பு செய்து ஹிந்தி பேசுகிற மக்களை தொடுவதற்கான அனைத்து முயற்சிகளிலையும் ஈடுபட்டு நாங்கள் கர்த்தருக்கு பிரயோஜனப்பட வாஞ்சிக்கிறோம். நீங்கள் அறிந்திருக்கிறபடி என்னுடைய ஓட்டம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தால் near 70 என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஆகையினால் என்னுடைய பொறுப்பை மற்றவர்களுக்கு நான் கொடுத்து விட்டு ஓடுவதற்கு கர்த்தர் எனக்கு நல்ல உடல் ஊழியர்களை தந்திருக்கிறார். ஒரு ஊழியரை நீங்கள் பார்த்தீர்கள். Well, we pour out our heart, our life and our strength to glorify God. எங்களை மேன்மைப்படுத்துவதற்காக மாறாக நாங்கள் ஊற்றி
எலியாவையும் ஆண்டவரால் நாங்கள் எழுப்பின மக்களும் மிகுந்த தியாகத்தோடும் மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடும் மிகுந்த அர்ப்பணிப்போடு கூட ஊழியம் செய்கிறதுனால இந்த ஊழியத்தை நாங்கள் தொடர்ச்சியாக செய்ய முடிகிறது. நான் பார்க்க எங்களுடைய வளாகத்திலே பிறந்த பிள்ளை அவன் படித்து அவனுக்கு 3 இடத்துல PhD பண்ணுவதற்கு அரசாங்க உதவி தொகை கிடைத்தது. அதை தூக்கி விட்டு மாணவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்வதற்கு கொடுத்த காட்சி எல்லாம் என்னை இன்றைக்கும் உருக்குகிற ஒரு காட்சி. கர்த்தர் அப்படியாக எங்களுடைய முயற்சிகளிலே இதுவரைக்கும் கிருபை செய்திருக்கிறார். தொடர்ச்சியாக எங்களுக்காக ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். மீண்டுமாக இங்கே எங்களுக்காக ஜெபிக்கிற எங்களுடைய ஊழியத்தை தாங்குவதற்கு ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நேரத்தை கடத்தாதபடிக்கு நேரடியாக தேவ செய்திக்குள் நான் உங்களை எடுத்துச் செல்ல விரும்புகிறேன். மிகுந்த உற்சாகத்தோடு ஆவலோடு கூட தேவ வார்த்தை எனக்கு என்ன சொல்கிறது என்பதை புரிந்து கொள்ளும் நோக்கத்தோடு கூட வந்திருக்கிற உங்களை தேவன் பெருமையாய் அனுப்பாதபடி காத்துக் கொள்வாராக. ஒரு நிமிடம் உட்கார்ந்த வண்ணமாக தேவனை நோக்கி பார்க்கலாமா? தேவனே ஆனால் ஜனங்களுக்குள்ளே 3 முக்கியமான காரியங்கள்
என்று அவர்கள் போட்டிருக்கிற தலைப்பு வசனமே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிறபடினாலே நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டாலும், மரணத்தின் பயத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாலும், நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை பார்த்து இவர்கள் என்னுடைய ஜனங்கள், நான் இவர் தேவன் என்று ஆர்ப்பரிக்கும்படியான ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் குழுவாக, கூட்டாக, ஒட்டுமொத்தமாக, சபையாக நமக்குள்ளே நடக்க வேண்டிய காரியங்களை ஆண்டவர் விளங்க வைப்பதற்காகத்தான் இந்த பூமியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொல்லுகிற ஆபிரகாமின் சந்ததியாரை தெரிந்து கொண்டு அவர்களோடு இடைப்பட்ட காரியத்தை நம்மோடு புதிய திருச்சபையாக இருக்கிற உங்களோடும் என்னோடும் இடைபடுகிறார் என்பதை விளங்க வைப்பதற்கு பழைய ஏற்பாட்டில் இருந்து நான் காரியங்களை விளங்க வைக்கிறேன். நான் முதல் நாளிலே சொன்ன வசனத்தை மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். அவர்களுக்கு நேர்ந்ததெல்லாம் திருஷ்டாந்தங்களாக நமக்காக எழுதப்பட்டும் இருக்கிறது. விசேஷமாக உலகத்தின் முடிவு நாட்களிலே வாழ்கிற உங்களுக்காக, எனக்காக ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார் என்பதை விளங்க பண்ணி பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் போது ஏனோ தாமோ என்று வாசிக்காமல் கருத்தோடு கூட வாசித்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே, சபையின் வாழ்க்கையிலே அதை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நீங்களும் நாம் செய்ய வேண்டும் என்பதை நான் முதல் நாளிலே சொன்னேன். ஆகையினால் தான் மரணத்தின் பயத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு இயேசு மரித்து எனக்கு ஜீவன் கொடுத்து விட்டார் என்கிற முதல் அடியிலே நாம் எடுக்கப்பட்டு வைத்திருந்தாலும், அந்த கானானை நோக்கி போகிறதற்காக அழைக்கப்பட்டு கானானிலே குடியிருந்து கானானிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பிரசன்னத்தையும் உணரும்படியான ஒரு இடத்துக்கு நம்மை கொண்டு வர விரும்புகிறார் என்பதை நான் கொஞ்சம் விளக்கமாக கடந்த 2 நாட்களில் பேசினேன். உங்களுடைய புரிந்து கொள்வதற்கு தகுதியாக நான் உதாரணங்களோடு பலவிதமான மேற்கோள்களோடு உங்களிடத்தில் பேசுகிறதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நம்மை பாவத்திலிருந்தும் சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து எப்படி மீட்டுக் கொண்டதற்கு அடையாளமாக எகிப்து தேசத்திலிருந்து வேறுபிரித்து கானானுக்கு வழிநடத்தி போனதை காண்பித்து அவர்களுக்குள் காணப்பட்ட எகிப்தை வெளியே எடுப்பதற்கு ஆண்டவர் செய்த முயற்சிகளை தான் முதல் நாளிலே தெளிவாக காண்பித்தேன். ஆகையால் பாஸ்டர் அவர்கள் சொன்னார்கள், ஒரு செய்தி நீங்கள் மறுபடி கேட்க வேண்டும் என்றால் அவர்கள் யூடியூபில் ஏற்றிருக்கிறார்கள். குடும்பமாக உட்கார்ந்து பார்ப்பதற்கு டிவியிலே அதை செய்து தருவதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். தயவு செய்து இந்த கூட்டம் முடிந்த பின்னதாக சமயம் எடுத்து இந்த செய்திகளை நீங்கள் தியானிக்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். ஏதோ என்னுடைய செய்தியை கேட்க வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக சத்தியத்தின் சரியான அறிவுக்குள் ஜனங்களாக நீங்கள் நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக இந்த வேண்டுகோளை நான் உங்களிடத்தில் வைக்கிறேன். கானானுக்குள் போவதற்குள்ளாக அவர்களுக்குள்ளே நடந்த அத்தனை போராட்டங்கள், அத்தனை முரட்டாட்டங்கள், அத்தனை காரியங்களை நான் சொல்லும் போது முதல் நாளிலே வராததற்காக சொல்றேன். தேவன் நியமிக்காத காரியங்களை வாஞ்சித்ததினால் வந்த அத்தனை வேதனைகளை நான் விசேஷமாக காண்பித்தேன். தேவன் நியமிக்காத ஆகாரத்தை வாஞ்சித்தார்கள், தேவன் நியமிக்காத பாதையை வாஞ்சித்தார்கள், தேவன் நியமிக்காத உறவுகளை வாஞ்சித்தார்கள், தேவன் நியமிக்காத காரியங்களை வாஞ்சித்ததினால் அவர்கள் வனாந்தரத்திலே போராட வேண்டிய அவசியம் உண்டு என்று சொல்லி எண்ணாகமத்திலிருந்து 4 காரியங்களை முதல் நாளில் நான் சொன்னேன். Sometimes we think this is simple, but is it from God? That is very important.
மீரியாமையும் கோராகி கூட்டத்தாரை உங்களுக்கு காண்பித்துக் கொடுத்து அவர்களுக்கு சம்பவித்ததை நான் உங்களுக்கு சொன்னேன். Even though God has chosen them to serve him, தனக்கு ஊழியம் செய்வதற்கு அவரை தெரிந்து கொண்டிருந்தார் கோராகை. மீரியாமை தீர்க்கதரிசினியாக தெரிந்து கொண்டிருந்தார். இது எங்களுக்கு போதாது, எங்களுக்கு இந்த பொறுப்பு வேண்டும் என்று பதவிக்காக, தங்கள் பொசிஷனுக்காக நீ தேவன் விரும்பாத காரியத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதுவும் உனக்கு ஆபத்தை கொண்டு வந்துவிடும் என்பதை நான் காண்பித்தேன். இறுதியாக தேவன் வேண்டாத உறவு, தேவன் விரும்பாத உறவாகிய மோவாவோடு கலந்து உன்னுடைய ஓட்டத்தை தடை செய்து உன்னுடைய பரதேசியாய் வாழ்கிற வாழ்க்கையிலிருந்து கடந்து போகிற வாழ்க்கையிலிருந்து தடுக்கிற உறவு உனக்கு வேண்டாம் என்பதை நான் முதல் நாளிலே சொன்னேன். கவனியுங்கள், ஐயா ஞானஸ்நானம் எடுத்துவிட்டேன், ஆவிக்குரிய சபைக்கு போகிறேன், நன்றாக ஆராதிக்கிறேன், முடிந்து விட்டது என்று நினைத்து விடாதீர்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி முடிகிறது? அது ஆகையால் ஆண்டவர் இப்படிப்பட்ட தேவையற்ற காரியங்களில் காணப்படுவதை எடுத்து போடும்படியாக என்னை நடத்தின பாதையை நான் உங்களுக்கு காண்பித்தேன். அவர்கள் அதை கடந்து வருவதற்கு பின்னர் கானானில் கொண்டு வைத்ததை நேற்று தினத்திலே காண்பித்தேன். நான் ஆரம்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில மிகவும் தனியாக உட்கார்ந்து நான் பாடுகிற அந்த பாடலில் ஒரு கவிதையாக இருக்கிறது. ஆனந்தமாய் இன்ப காலம் ஏகிடுவே தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. இரண்டு ஆண்டுகள் நான்
அதில் நான் உதாரணமாக வந்து கடிதத்தில் எழுதினேன். நாம் 3000 கிலோமீட்டர் தூரத்தில் வாழ போகிறோம். பீகார் என்பது தமிழ்நாட்டிலே தென்கோடியிலிருந்து 3000 கிலோமீட்டர் தூரத்திலே. நீ ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை உங்க அப்பாவோ அம்மாவோ செத்துட்டா கூட ஆண்டவர் போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. It was a strong threatening love letter. பயமுறுத்துகிற ஒரு காதல் கடிதம். That was my first condition, sir. Even today, இன்றைக்கும் என்னுடைய 43 வருடம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே 48 வருடங்களை தாண்டி இருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம், கர்த்தரின் சித்தம் நித்தம் செய்ய. I get so many invitations from all over the world. உலகத்தின் ஏராளமான பகுதிகளில் எனக்கு அழைப்புகள் வருகிறது. நான் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வதில்லை. தேவன் சொல்லாத ஒரு இடத்துக்கு போறதில்லை. அங்கே 10 பேர் வந்தாலும் சரி, 10 லட்சம் பேர் வந்தாலும் சரி, இதை குறித்து எனக்கு கவலை இல்லை. I go to the place where God guides. Otherwise don't go. ஊழியக்காரனாக இருக்கிறபடினால, விசேஷமாக தமிழிலே பிரசங்கம் பண்ணுவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறபடினால, என்னுடைய வசனம் அநேகரை ஈர்க்கிறதுக்கும் அர்ப்பணிப்பதற்கும் ஏதுனால எனக்கு ஏராளமான அழைப்புகள் வந்தாலும் நான் சின்ன கூட்டத்திற்கு போவதற்கு ஆயத்தமாய் போயிருக்கிறேன். ஏனென்றால் அவருடைய சித்தம் மாத்திரம் செய்வதற்கு ஒப்புக் கொடுத்ததினால்தான். இப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனென்றால் சத்திய வேதம் சொல்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம், தெரியாதவர்களுக்காக வாசிக்கலாம், தெரிந்தவர்கள் ஏராளமாக இருக்கிறீர்கள், தெரியாதவர்களுக்காக வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை, இயேசுவின் வார்த்தையை தெளிவாக நீங்கள் கேட்கும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். இந்த நாட்களில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 21வது வசனத்தை வாசிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே சொல்கிறவன் நன்மை கவனிங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் உங்களுடைய இதயத்தை விட்டு அகலக்கூடாது. நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசு சொல்கிற தெளிவான வார்த்தைகளை பாருங்கள். கர்த்தருடைய பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் வேறு ஒருவரும் பரலோகத்தில் பிரவேசிப்பதில்லை. அதற்கு இன்னொரு ஆணை கர்த்தர் இல்லை என்று சொல்கிறவனே ஆண்டவர் சொல்லவில்லை. தேவன் இல்லை என்று நாஸ்திகனாக வாழ்கிறவனை தேவன் சொல்லவில்லை. துன்மார்க்கனை பார்த்து துன்மார்க்கமாக இருக்கிறான், ஆகையினால பரலோகத்துக்கு வருவதற்கு லாயக்கில்லை என்று சொல்லவில்லை. குடிகாரனை பார்த்து, விபச்சாரனை பார்த்து, வேசி கடனை பார்த்து இவன் வரமாட்டான், ஆகையினால நீங்கள் வருவீர்கள் என்று சொல்லவில்லை. ஆண்டவர் ஒப்பிடுகிறது யார் தெரியுமா? அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிறேன் என்று சொல்கிறவர்களை பார்த்தே சொல்கிறார். கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்வார்கள். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அந்நாளில் அநேகரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்வதோடு மாத்திரமல்ல, we use the name என்று சொல்வார்கள். உம்முடைய நாமத்தை உபயோகப்படுத்தினோம் என்று சொல்வார்கள். தம்பி, என் அருமையான தங்கச்சி, என் அருமையான சகோதரனே, என்னை கேட்கிற வாலிபர்களே, இந்த வார்த்தை உங்களை விட்டு அகன்றுவிடக்கூடாது. You may be using God's name, my Jesus' name. You may call him Lord, Lord, Lord. You may jump and dance and sing with so many lights, but it's not going to be counted, sir. Even you may use the Spirit of God. ஆண்டவருடைய வரங்களை உபயோகப்படுத்துகிறார். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், தீர்க்க தரிசனம் உயர்ந்தோம், பிசாசுகளை துரத்தினோம், அற்புதங்களை செய்தோம். God is not comparing you and me with another group which is rotten, which is wicked. துன்மார்க்கமாய் அல்லது ஏனோ தானோ என்று தேவனற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறவரோடு உன்னை என் தேவன் இணைத்து பார்க்கவில்லை. மாறாக என்ன சொல்லுகிறார்? என் சித்தத்தின்படி செய்கிறவரை அல்லாமல் பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டார். இது ஒரு பயங்கரமான
சபைகளில் ஒருவேளை ஆட்கள் குறைந்து போகலாம். This is a litmus test. இதுதான் ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு ஸ்கிரீனிங். புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இதமான வார்த்தைகள் பேசுகிறவர்களை நம்பி ஓடிவிடாதீர்கள். உங்களுக்கு இதமான வார்த்தைகள் பேசுவதற்கு ஏராளமானவர்கள் வருவார்கள். இந்த நாட்டுக்கு வருவார்கள், நீங்க போகிற நாட்டிலே வருவார்கள். ஆனால் அவர்கள் உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு நேராக வழிநடத்துகிறவர்கள் அல்ல என்று தைரியமாக சொல்லுகிறேன். கர்த்தருடைய சித்தத்தை, அதனால் தான் முதல் நாளிலே கானானுக்குள் போவதற்கு முன்னதாக தேவன் உனக்கு நியமிக்காத, அது ஆகாரமாயிருக்கலாம், அது பாதையாயிருக்கலாம், அது உறவாயிருக்கலாம், அது பொறுப்பாயிருக்கலாம், எதுவும் எனக்கு வேண்டாம் என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். Whatever God has got no design for me, I don't want that. இதை கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் எனக்கு வைத்திருக்கிற வழி போதும், தேவன் எனக்கு கொடுக்கிற கிருபை போதும், தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு போதும், தேவன் எனக்கு வைத்திருக்கிற உறவு போதும் என்கிற நிலைமைக்கு நீங்கள் வந்துவிட வேண்டும் என்பதிலே நான் கரிசனையாக முதல் நாளிலே பேசினேன். கானானுக்குள் வந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகிட்டார்கள். கானானின் அசுத்தங்கள் உள்ளே வந்தது என்பதை நேற்று தினத்திலே சொன்னேன். கானானுடைய அசுத்தங்கள் எப்படி வந்தது என்பதை நான் சொல்லும்போது ஒரு முக்கியமான காரியத்தை சொன்னேன். வேத வார்த்தைகள் கீழே தள்ளிவிடப்பட்டு பணத்தின் காரியங்கள் மேலே வந்துவிட்டது. அருவருப்புகள், தேவன் வெறுக்கிற காரியங்கள் உள்ளே வந்துவிட்டது. தேவன் விரும்பாத காரியங்கள் உள்ளே வந்துவிட்டது. அது அவர்களை மிகவும் பாழ்படுத்துகிறது என்பதை நேற்றத்தில் சொன்னேன். ஆனாலும் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற துடிக்கிறவராக கெஞ்சி இருக்கிற ஒரு ஆண்டவரை நேற்றத்திலே காண்பித்துக் கொடுத்தேன். இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனால் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்று உன்னை எப்படி கைவிடுவேன் என்று கெஞ்சி இருக்கிற ஆண்டவரை நேற்றத்திலே உங்களுக்கு காண்பித்துக் கொடுத்தேன். கானானுக்குள் வந்த பின்பும் கானானியருடைய அருவருப்பு எப்படி வந்தது என்பதை நேற்றத்திலே தெளிவாக பேசினேன். அவர்களுக்கு தண்டனை கொடுத்து பார்த்தார். ஆனாலும் கூட அவர்களிலே பரிசுத்த குலைச்சல், ஒருமைப்பாட்டின் குறைச்சல், தேவனுடைய இதயத்தை புரிந்து கொள்ளாத காரியம், இந்த காரியம் மேலோங்கி நின்றது. அந்த கவனிங்கள். Wherever I go, I see churches. Praise the Lord for that. I go to Siberia, the northern end. சைபீரியா என்கிற சொல்ல மங்கோலியா, சைபீரியாவுக்கு கடந்து செல்கிறேன். அங்கே பார்க்கிற தேவ சபைகளை, கஷ்டப்படுகிற நாடுகளுக்கு சென்று பார்க்கிறேன். அங்கே தேவனுடைய சபைகளை பார்க்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு பக்கத்திலே ஒரு சந்தோஷம் இருந்தால் மறு பக்கத்திலே எனக்கு ஒரு பெரிய தாக்கம் உண்டு. தேவன் அருவருப்புகிற காரியங்கள் என்று சொல்லும்போது ஏதோ துன்மார்க்க வாழ்க்கை என்பதை மாத்திரம் மனதில் வைத்துக் கொள்ளாதீர்கள். எங்கே பரிசுத்த குலைச்சல் உண்டோ, எங்கே ஒருமைப்பாட்டுக்கு இடமில்லையோ, எங்கே ஆண்டவருடைய மனதுக்கு ஏற்ற மனதுடைய அந்த காரியங்களையோ, அங்கே தேவன் அசைவாடக்கூடாதவராயிருக்கிறார். Let me tell it again. We may say God is moving in our midst, but I don't see that because my word is not showing me this. அந்த கவனிகள் அருமையானவர்களே, அப்படினால கானானுக்குள் இருந்த ஜனத்தை தேவன் பாபிலோனுக்கு அனுப்ப வேண்டியிருந்தது. சிறையில் தான் கொண்டு வந்தார். சிறையிருப்பில் இருக்கிறவரை மறையும் சிறையாக்கி கொண்டு போகும்படியாக நேபுகாத்நேச்சார் ஒரு பலமான அரசனை அனுப்பி அவர்களுக்குள்ளே இந்த மூன்று முக்கியமான காரியங்களை கொண்டு வருவதற்கு தேவன் கிரியை செய்தார். எப்பொழுது ஆண்டவர் இவர்கள் என்னுடைய ஜனங்கள், நான் உன்னுடைய தேவன், இவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுவார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்குத்தான் இஸ்ரவேலின் சத்திரத்தை தெளிவாக அழகாக நமக்கு புரியும் வண்ணமாக எழுதி வைத்திருக்கிறார். God was forced. It was not in the design or in the plan of God at all. பாபிலோன் ஆண்டவருடைய சித்தத்திலே தன்னுடைய ஜனத்தை குறித்து, தன்னுடைய மக்களை குறித்து, தன்னுடைய சபையை குறித்து உண்டாக்கப்பட்ட திட்டத்திலே பாபிலோனுக்கு இடமில்லாமலே
70 ஆண்டுகள் ஆண்டவர் அவர்களை பாபிலோனுக்குள் தள்ளுகிறார். பாபிலோனின் நிலைமையை கொஞ்சம் காண்பித்து கொடுத்துவிட்டு அவர்களுக்குள்ளே பாபிலோனில் நடந்த கிரியை இன்றைக்கு சபையில நடக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு விளக்கி நான் இன்றைக்கு வேகமாக முடிக்க விரும்புகிறேன். பாபிலோன் என்று சொன்னால் ஏதோ உல்லாசபுரி என்று நினைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். When God sent people to Babylon, don't think it's a place of entertainment. It's not a place of enjoyment. No. அது ஒரு உல்லாசபுரியும் அல்ல, ஒரு மாயாபுரியும் அல்ல. அந்த நாட்களிலே பாபிலோனிலே தொங்கு தோட்டங்கள் இருந்தது. இன்றைக்கு வரைக்கும் உலகத்தின் ஒரு அதிசயமாக எண்ணப்படுவது உண்மைதான். பாபிலோனிய அரசை குறித்து தானியேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் காண்பித்த போது பொன்னான தலை என்று தான் சொல்கிறார். பொன்னான தலை. Even Rome, which was very powerful, is compared to iron. ரோம் அரசாங்கத்தை ஆண்டவர் இரும்போடு ஒப்பிடுகிறார். கவனியுங்கள், இன்றைக்கு இருக்கிற அரசாங்கங்களை ஆண்டவர் களிமண்ணோடு ஒப்பிடுகிறார். உங்க ஊர்ல கடை திரும்ப பக்கம்லாம் பயங்கரமா பில்டிங் வந்தா கூட என்ன ஆண்டவர் கண்ணில் என்னதுதான் களிமண். வேர்ல்டு கப் வருதுன்னு என்னெல்லாமோ செய்றீங்க. வேர்ல்டு கப் வர வரைக்கும் இருக்குதோ இல்லையோ தெரியல. Yes, go to Dubai, go to Abu Dhabi. கழுத்து உடைத்து விடும்படியான கட்டடங்கள். ஆர்கிடெக்ட் பென்சில் கீழே வந்து விட்டது என்று எடுத்து இப்படி வைக்கும் போது ஒரு கோடு போட்டு விட்டது, அதுக்கு ஒரு கட்டடம் கட்டி இருக்கிறோம். எப்படியெல்லாம் பென்சில் போகிறது அப்படியெல்லாம் கட்டடம் கட்டி இருக்கிறாங்க. I'm interested in buildings. அப்படியெல்லாம் கட்டடங்க நீங்க நினைச்சிருக்கீங்க பண்ணோ பயங்கரமா குட். நேற்று என்னிடத்தில் ஒருவர் கேட்டார், நாங்கள் உட்கார்ந்து இருக்கிற இந்த பெஞ்சுக்கு விலை என்ன தெரியுமா? 1.5 லட்சம் ரூபாய். ஒரு பெஞ்சு வெரி குட், நல்ல இதோட நல்ல ஒரு பெஞ்சில் உட்காருங்க. நல்ல கவனிங்க. You think but all in the sight of God it is only a clay. இது தேவனுடைய பார்வையில களிமண். அப்ப கோல்டா களிமண்ணே எப்படி இருக்குன்னா கோல்டா காட்சி எப்படி இருக்கும் பாருங்க. It was so wonderful to enjoy. அப்படிதான் நீங்க நினைக்கலாம். அது உல்லாசப்பிரியை போல மாயாபிரியை போல இருக்கலாம். ஆனால் பாபிலோன்ல தேவ ஜனங்களுடைய நிலைமையை காண்பிக்கிறேன். In Babylon, what is the condition of God's people? 3 காரியங்களை வேகமாக பார்க்கலாம். சங்கீதம் 137 வாசிக்கலாம். 137வது சங்கீதத்தில் அந்த நாட்களில் நடந்த காரியங்களை கொஞ்சம் பார்க்கலாம். வாசிக்கலாம். முதலாவது வசனத்தில் இருக்கு. பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். ஆத்தங்கரையில் போய் அழுகிறான் ஐயா. ஆத்தங்கரையில் போய் தண்ணீரை பார்த்து மகிழ்ச்சியாக பீச்சுக்கு போனா உங்க ஊர் குளம் மாதிரி கிடக்கிற கடல்ல போய் நீங்க என்ன ஆட்டம் போடுறீங்க? இல்ல கடலுக்கு சொல்ல முடியாது. நல்ல கவனிங்க. இதை கடலுக்கு சொல்றதுக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்குங்க எனக்கு. என்னன்னா நான் அலை மோதுகிறது நான் இது பார்த்ததில்லை. குளம் மாதிரி கிடக்கு குட்டை. குட்டையை பார்த்து அதுக்கே அந்த வரத்துல இருந்து என்ஜாய் பண்ணுகிறதுக்கு கற்றுக்கொண்டவர்கள் நாம். ஆனால் இங்கே ஆறு அழகான யூப்ரட்டஸ் ஐக்குராத் நபி இன்றைக்கு ஓடினதில்லை, ஆனால் காலத்திலே ஓடுகிறது. அந்த நதி மோதத்தில் உட்கார்ந்து அழுதும். அதுக்கு எல்லாத்தையும் பேசுவதற்கு நேரம் இல்லை. அடுத்த வாசிக்கலாம். அதில் நடுவில் இருக்கும் அலறு செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். எங்க கிட்டார்னா எலக்ட்ரானிக் கிட்டார் எல்லாம் எங்கே இருக்கிறது? அலறி செடிகள் மேல தூக்கி வச்சோம். எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்கள் பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி. ஆமா, எங்களை பார்த்து நல்ல பாட்டுக்காரங்க அவங்களுக்கு தெரியும். நல்ல கிரேட் மியூசிஷியன் அவங்களுக்கு தெரியும். அதனால மங்களமா பாடுமா, மங்களமா பாடுங்க அப்படின்னு தான் கேட்டுக்கிட்டாங்க.
எங்களுக்கு சில பாட்டை பாடுங்கன்னு சொன்னா சீயோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவதெப்படி? How can we sing the song of Zion? எப்படியா பாபிலோனிலிருந்து நாங்க பாட்டு சீயோனை பாட முடியாது. சீயோனின் பாட்டுகள் நாங்கள் பாடக்கூடாதவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். Friends, listen very carefully. Babylon is not an easy place to live in. Babylon சாதாரணமாக வாழக்கூடிய இடமல்ல. நீ ஆனந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை இழந்து எல்லாம் இருந்தாலும் எல்லாரும் விரும்பினாலும் அந்த இடத்துல உனக்கு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் இருக்காது. ஸ்திரீகள் சமைக்கும் போது கிச்சனுக்கு காதை நீட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க என்ன மூடில் இருக்காங்க. It's not because of the chicken, it's not because of the beef. சிக்கன்னால பீஃப்னால அவர்கள் இல்லை, அவங்க நல்ல மூடில் இருந்தாங்கன்னா ரசம் வச்சா கூட ஆடிக்கொண்டே இருப்பாங்க. இது அப்படின்னு நினைச்சுல நல்ல ரசம் வருது. Because the joyful heart always sings. And these people, they couldn't sing because they lost the joy of salvation. இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிற நான் பாபிலோன்ல கடக்கிறேன் நினைவு அவருக்குள்ள இருந்த லட்சிய சந்தோஷத்தை எடுத்து போட்டு விட்டது. என்னை கேட்கிறீர்களா அருமையானவர்களே? என்னை கேட்கிறீர்களா? பாபிலோனிலே கர்த்தரால் வருகிற சந்தோஷத்தை மனிதன் அனுபவிக்க கூடாத ஒரு இடம். You can entertain yourself. You can have 1001 musical instrument, but you cannot enjoy or really joyful in your heart. உன்னுடைய இதயத்தில் நீ ஆண்டவர்களால் அன்பினால் நிறைந்து பொங்க கூடாத ஒரு இடத்துல நீ தள்ள வைத்து விட்டுருப்பாய். அதுதான் பாபிலோன். ஆண்டவன் அந்த இடத்துக்கு கொண்டு போகிற காரியம் ஏனையா நடந்தது? ஜனங்களுக்குள்ளே பக்தி உள்ளவர்களே இல்லாமல் இருந்தார்களா? கானானிலே ஜனங்களுக்குள்ளே பக்தி இல்லாதவர்கள் இருந்தார்களா? நான் சிலரை காண்பித்துக் கொடுக்கிறேன். தானியேல் என்ற தேசத்திலிருந்து சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுகிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத் என்று வைராக்கியம் உள்ள வாலிபர்கள் இழுத்துக் கொண்டு போகப்படுகிறார்கள் பாபிலோனுக்கு. எசேக்கியேல் என்று சொல்லப்படுகிற அவர் நல்ல ஆசாரியன், பரலோக தரிசனங்களை பார்க்கிறவன், அவனையும் சிறை பிடித்தவர்களோடு இழுத்துக் கொண்டு போகிறார். நல்ல கவனிங்க, நான் சொல்ற முக்கியமான காரியத்தை கவனிங்க. ஏன்னா நான் தானியேலை பார்த்து கேட்கிறேன், தானியேல், why do you go to Babylon? ஏன் பாதி பாபிலோனுக்கு போகிறார்? என்ன சொல்ல தெரியுமா? நான் பாவம் பண்ணலனா எங்க கூட இருந்தவங்க பாவம் பண்ணாங்க. தன்னுடைய ஜனத்துக்காக உயர்ந்த பதவியில் இருந்ததால் அழக்கூடிய நெகமியா என்ன பாவி எஸ்ரா, நீ தேவத்தை ஆராய்ந்து அறிந்தவனவா? உனக்கு ஒரு பாபிலோன், எனக்கு பாபிலோன். செருபாபேல், உனக்கு பாபிலோன், எனக்கு பாபிலோன். யோசுவா என்கிற பிரதான ஆசாரியனே, உனக்கு பாபிலோன், எனக்கு பாபிலோன். அந்த கவனிங்க, இன்னும் ஏராளமானவர்களுடைய பெயர்களை நான் எடுக்க முடியும். உண்மையுள்ளவர்கள், உத்தமர்கள், பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் காட்டினவர்கள், தேவ பக்தியை தலைமையில் கொண்டவர்கள், தங்களை கரைப்படுத்தக்கூடாது என்பதில் கவனமாக இருந்த தானியேல், ராஜா வீட்டு போஜனா கூட அது என்னை கரைப்படுத்தல் என்று ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிற தானியேல், ராஜ அரண்மனையில் இருந்தா கூட தன்னுடைய ஜனங்களின் ஏழ்மையை பார்த்து அழுகிற நெகமியா, எஸ்ரா, ஏன் இவங்களும் போனாங்க, இவங்களும் பாபிலோன் போயாச்சு. நல்ல கவனிங்க, ஆண்டவர் ஜனங்களுக்குள்ள கிரியை செய்யும் போது
எல்லாரையும் சேர்த்து தான் கிளீன் பண்ண வேண்டியது. எதுக்கு தெரியுமா? அவங்க பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து நான் பக்தியா இருக்க நீ எப்படி வாழணும்னு சொல்ல முடியாது. நான் நல்லா தான் இருக்கிறத நீங்க எப்படி போங்க. சில மனைவி நான் நல்ல கவர்மெண்ட் நீ எப்படி போட்டு குற்றி சோறா போ. நான் எல்லாத்தையும் பேசுவதற்கு நேரம் இல்லை. இஸ்ரவேல் யுத்தத்திற்கு போகும்போது ஆய் பட்டணம் என்ற சின்ன பட்டணத்திற்கு அவர்கள் சண்டைக்கு போகும்போது எரிகோவை ஜெயித்தவர்கள் தோற்று போய் நிற்கிறார்கள். யோசுவா பார்த்து ஆண்டவரை பார்த்துக்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு மனுஷன், அவன் பேர் ஆஹா, 30 லட்சம் ஆண்டவர் சொன்னதுக்கு கீழ்ப்படியல. பாபிலோனின் நேர்த்தியான சால்வையை பார்த்தான், பொன்னை பார்த்தான், வெள்ளியை பார்த்தான். அவைகள் கர்த்தருக்கு சேர வேண்டும் என்று கட்டளை இருந்தது. ஆனால் தன்னுடைய கூடாரத்திலே ஒருவருக்கும் தெரியாமல் எடுத்துக்கொண்டு போய் மறைத்து வைத்திருந்தான். முழு இஸ்ரவேலுக்கும் ஒரு மனிதன் சாபத்தீடானது ஒன்றை எடுத்து வைத்ததினால முழு இஸ்ரவேலுக்கும் பெரிய தோல்வி. Why the church should be holy enough? Why சபை எதற்கெல்லாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும்? சபையிலே ஒருவருக்கொருவர் நான் கணக்கு ஏனையா கொடுக்க வேண்டும். நான் ஏனையா மற்றவர்களை குறித்து கர்சனையா இருக்க வேண்டும். நான் ஏனையா நாளாக சமீபத்தில் வருகிறதை பார்க்கும்போது ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். அதான் சபை கூடி வந்திருக்கோம். வருவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து நல்லா இருக்கீங்களா, போன வாரம் எங்க சாப்பிட்டீங்க, KFC-யா இல்ல ஐயனாரா இல்ல நல்லப்பரா, எதுக்குதா எப்படி இருக்கிறான் அதை பற்றி ஒரு கவலையுமே இல்லாம ஆனா கூடி வருகிறான். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆகான் போதையா அவனுடைய அசிங்கம் அவனுடைய சாபத்தீட்டுல காணப்பட்டு முழு சபைக்கும் தோல்வி உண்டாக்குவதற்கு போதுமானது. நீங்க சொல்லுவீங்க, இந்த அகஸ்திய பகவான் வந்தாலே நம்மளை வெளியே தள்ளிட்டு தான் போவார். என் சகோதரனுக்காக, என் சகோதரனுக்காக, என் சகோதரிக்காக நான் எத்தனை கரிசனா இருக்கிறேன். ஆண்டவரே, என் குடும்பம் பரிசுத்தமாக இருக்க வேண்டுமே, என் மக்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டுமே, என் சபையிலே பரிசுத்த குலைச்சல் வந்துவிடக் கூடாது. பெரிய பெரிய ஊழிய ஸ்தாபனங்கள் எனக்கு தெரியும். உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறார்கள். அங்கு ஒரு அசிங்கம் நடந்தது சொன்ன தகவல் சொல்ல அதெல்லாம் கண்டுகிட்ட எல்லாரும் சபை போயிடும் காணிக்க. அதே சபையில தேவன் போய்விட்டா தெரியுமா, காணிக்க போக போயாது. ஆனா தேவன் போய்விட்டாரே. எத்தனை தலைவர்களோடு கூட பேசியிருக்கிறேன், எத்தனை பெரிய தலைவர்களோடு கூட பேசியிருக்கிறேன். They never bothered about the holiness of the church. That is why the church is so weak. And that is why God cannot cry, this is my people. No. அசைவான விதமாக அசைவான அன்னைக்கு பெந்தெகோஸ்து நாள் வந்தபோது 120 பேர் 10 நாள் காத்திருந்து தம்மை சுத்திகரித்துக் கொண்ட போது ஊர்வலம் வந்த போது தேவன் வந்து என்னன்னு முழு எருசலேம் நடந்தது. ஒரே நாள்ல 3000 பேர் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். தொடர்ச்சி 5000 ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். 5 பேர் வருஷத்துல ஞானஸ்நானம் பெற்றா நமக்கு கால் பல புரியல. அப்படியே அப்பா, சமீபத்தில் பீகாரை குறித்த ஒரு வெளி அறிக்கை, ரிலீஜியஸ் சென்சஸ் பீகாரில் காரியத்தை நான் இந்திய அரசின் காரியத்தை பார்க்கும்போது பார்த்தேன். என்னுடைய பீகாரில் 12,70,00,000 மக்கள் இருக்கிறார்கள். அரசாங்கத்தின் கணக்கின்படி 0.1% கிறிஸ்டியன்ஸ். நல்ல கவனிங்க. என்ன அர்த்தம்? ஒரு வருஷத்துக்கு பர்த் ரேட் 28 லட்சம் மக்கள்
மக்கள் ஒவ்வொரு வருஷமும் பீகார்ல பிறக்கிறாங்க. 22 லட்சம் மக்கள் பிறக்கிறாங்க. புதுசா பீகார்ல மாத்திரம் அந்த நியூஸ் பேப்பர் பாத்தீங்கன்னா ரூம்ல போய் ஓ நாடுல நீங்க எதிர்த்து கேட்பீங்க. ஒரு சின்ன பிள்ளை மாதிரி எங்க எழுத ஐயா 43 வருஷமா மிஷினரி ஆக்குறையா நீ கேட்பீங்க. எதுக்கு அழுதுங்க? நான் சொன்னேன், ஆண்டவரே நாங்க இவ்வளோ பாடுபட்டு 10 லட்சம் இருந்தா புதுசா ஆண்டவர் சொல்றோம் அதுக்கு 22 லட்சம் பிறந்துடுறாங்க. நாங்க என்ன செய்வோம்? எதுக்கு என்ன ஆடணும்? எதுக்கு நான் ஆடணும்? கேட்டு பாருங்க. என் தேசம் ஆசையில்லை ஆண்டவரே, என் தேசம் ஆசைய வேண்டியது ஆசையில்லையே. இன்னமும் எங்கள் என்ன விரும்புகிறேன் என்று கண்ணீரோடு கூட தேவ சமூகத்தில் இருக்கிறேன். நல்ல கவனிங்க. சபையில வருகிறோம், 200 பேர் வராங்க, 500 பேர் வராங்கிறதுல தான் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அந்த 500 பேருக்குள்ள ஒரு ஆளுடைய பரிசுத்த குலைச்சல் தேவனை வெளியே வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஆண்டு எழுதி வச்சிருக்கிறாரு. ஒரு ஆள் பரிசுத்த குலைச்சல எவ்வளவு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கத்தருடைய சன்னிதானத்துல இருக்கணும். சென்னையில் ஒரு சபையில ஒரு ஆளு மனைவி மேல இறங்குது அப்படின்னு சொன்னோன்னு அதே மாதிரி மூப்பரை கூட்டம் அடே சபைக்குள்ள பரிசுத்த குலைச்சல் கூட பார்க்க முடியலடா. நீ சிரிச்சு தேவ சமூகத்தை மதிக்காத ஒரு வாழ்க்கையை மற்றவங்களுக்கு காட்டுற கேட்டா லாபிங் ஸ்பிரிட் எங்கிருந்து என் தேவ ஜனமே குறை சொல்வதற்காக அல்ல. இது நாடுக்குள்ள இருக்கிற உடைக்கப்பட்ட இன்னொருத்தர் சென்னையில நான் கூட்டம் நடத்துறாரு. கேட்டா ரஜினிகாந்த் ஸ்டைல் இதையும் பார்த்துட்டு பொம்பளை பிள்ளைங்களை விட்டு அப்பா அம்மா அவனோட ஆட வைக்கிறாங்க. அந்த விபச்சாரம் I call you and I dance. நமக்கு அதெல்லாம் கவலை இல்லை, நம்ம பரிசுத்த பற்றி கவலை இல்லை. கூட்டம் வந்துதா, காணிக்க வந்துதா. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தயவு செய்து அந்த பாபிலோன் உள்ள நிலைமை எப்படி பார்த்தீங்களா? எதுக்கு பண்ணி பாபிலோன் எங்க ஆடு பண்ணாங்க, நானும் சேர்ந்துக்கிட்டே ஒரே ஒரு ஜெபத்தை மாத்திரம் 2 வசனம் காட்டியிருக்கிறேன். வாசிக்கிறேன். நெகேமியா 9வது அதிகாரம். எங்க ஆட்கள் செய்த பாவம் என்ன? நெகேமியாவே சொல்லுப்பா. வாசிக்கலாம். 9வது அதிகாரம் 34, 35, 36. எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் ஆசாரியர்களும் எங்கள் பிதாக்களும் உம்முடைய நியாயப்பிரமாணத்தின்படி செய்யாமலும் உம்முடைய கற்பனைகளையும் நீர் அவர்களை கடிந்து கொண்டவருடைய சாட்சிகளையும் கவனியாமல் போனார்கள். அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்களுக்கு கொடுத்த பெரிய தயையும் நீர் அவர்களுக்கு திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்திலும் உமக்கு ஊழியம் செய்யாமலும் தங்கள் துர்க்கர்மங்களை விட்டு திரும்பாமலும் போனார்கள். இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம். இதோ பலனையும் நன்மையையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு தேசத்தில் தானே நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம். வாசிக்கலாம். நேரம் my people sit down.
சாதனம் பாவம் பெருதே பாரும் பரமேசுவே அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே அழியும் அனுகூலம் நீ ஒழுங்கா ஜெபம் நினைச்சாலும், நீ ஒழுங்கா தேவனுக்கு பயந்து நடத்த நினைச்சாலும், நீ பரிசுத்தமா நடக்க நினைச்சாலும் நீ துன்பப்பட்டு கொள்ள. பாபிலோனுடைய வேலை தான். எப்பா தேவனை மாத்திரமா தொழுது கொள்ளணும் என்று தீர்மானம் பண்ணியிருந்தார்கள். விக்கிரங்களுக்கு மேலாக நம்ம நடக்க மாட்டேன்னு சொன்னாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னப்பா தப்பு பண்ணீங்க? கொலை பண்ணிட்டீங்களா? இல்ல. யாரையாவது கூட்டிட்டு ஓடிட்டீங்களா? இல்ல. என்னப்பா நடந்துச்சு? அந்த சிலைக்குன்னு தான் நாங்கள் வணங்க மாட்டோம்னு சொன்னோம். அதுக்காக தூக்கி கொண்டு அந்த 3 பேரையும் கூட்டிக் கொண்டு போகும்போது சொல்லியிருப்பாங்க, நாங்க செய்த தப்பு என்னையா? நாங்க செய்த தப்பு என்ன? உன்னை சிங்கத்துக்குள்ள கூட கூட்டு போறாங்கப்பா. எதுக்கு? என்னப்பா தப்பு பண்ண? ஒன்றும் செய்யலைங்க. என் வழக்கத்தின்படி ஜெபம் பண்ணேன். ராஜாவுக்கு நான் துரோகம் பண்ணல. நான் பிரைம் மினிஸ்டர் தான். நான் ஒருத்தனையும் லஞ்சம் வாங்கல. யார்கிட்டையும் அநியாயமா தீர்ப்பு செய்யல. ராஜாவுக்கு வர வருமானத்துல ஒரு குறை வராம பார்த்துக்கிட்டேன். முழு மாகாணத்திலையும் நான் அடிக்கடி டிராவல் பண்ணி எல்லாவற்றையும் சரியா இருக்காருன்னு அவருக்கு உத்தமமா இருந்தாலும் சொல்றான். நேரம் வாசிக்கிறது. I was a faithful officer. I was very faithful. I served him all through the nation with the wisdom given by God. அந்த ஞானத்தை தரவரை தேடினேன். அதுக்காக சிங்கத்துக்குள்ள கொண்டு போறாங்க. அவளை கேட்டா சொல்லுவான், தேவ பக்தியாய் நடக்க மனதுள்ளவர்கள் துன்பப்படுத்தப்படுவார்கள். என்னுடைய பக்தி எனக்கு துன்பத்தை கொண்டு வரலாம். Because it's a place of Babylon. பாபிலோன்ல சந்தோஷமா இருக்க முடியாது. பாபிலோன்ல ஆண்டவருக்கு உரியவனா வாழ முடியாது. வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். தானியேலின் 5வது அதிகாரத்துல தேவனுக்கு பிரத்யேகப்பட்ட பாத்திரத்துல வைப்பாட்டிகளை வைத்து குடிக்கிறான். கவனிங்க, எது தேவனுக்கு என்று பிரிக்க வைக்கப்பட்டதோ, தேவனுக்கு என்று பிரிக்க வைக்கப்பட்ட காரியம்லாம் இங்க உபயோகப்படுத்தப்படுகிறது. The dedicated people of God, dedicated vessels, dedicated things of God is being misused and abused. இதுதான் பாபிலோனுடைய வாழ்க்கை. இதுதான் பாபிலோனுடைய வாழ்க்கை. But why God sent his people to Babylon? ஏனையா ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை பாபிலோனுக்கு கொண்டு போனோம். இப்படிலாம் அடிவாங்கன்னா அந்த ஊர்ல
சிரியாவில் நடக்குது, நைஜீரியாவில் நடக்குது, இந்தியாவில் நடக்குதுலாம் எதுக்கு பிரதர்? நல்லா தானே இருக்கிறாங்க, ஆண்டவர் தானே தேடுறாங்க. எதுக்கு பிரதர் அடிக்கிறாங்க? இந்தியாவில் அடிக்கிறாங்க, வட இந்தியாவில் அடிக்கிறாங்க. பரமானத்தில் ஒரிசாவில் ஒரு சில்ட்ரன் பாஸ்டர், அவரை ஒரே குண்டுல இவ்வளவு பெரிய தொலை விடும்படியாக கொண்டு போட்டு விட்டார்கள். I can show you the picture of him. என்னுடைய கூட ஊழியம் செய்கிற ஒரு சகோதரன் ஒரு வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணான். அந்த வீட்டுல பில்லி சூன்யம் வச்சு 4 சகோதரரும் நாய் மாதிரி நடப்பாங்க. அந்த 4 சகோதரர் மாசத்துல ஒரு வாரம் நாய் மாதிரி நடப்பாங்க, 4 நாள்ல. அந்த மருமக்கள்மார்கள் 4 பேருக்கும் நாக்கு வெளியே தொங்கி அவங்களும் நாய் மாதிரி நடப்பாங்க. இதான் பில்லி சூன்யத்தினுடைய பெரிய கொடுமை. நல்ல வியாபாரிகள் அரிசி, பருப்பு, கோதுமையை வாங்கி பெரிய அளவில் விற்று கொண்டிருந்தார்கள். வெளி மாநிலங்களுக்கு அனுப்பி கொண்டிருந்தார்கள். பொறாமை கொண்ட சொந்த கால்களை அவர்களுக்கு பில்லி சூன்யம் வைத்தார்கள். ஆகினால் 4 பேரும் ஒரு வாரம் ஒரு மாசத்துல 4 காலில் நடப்பாங்க. அந்த 4 மருமக்கள் அழகாக இருப்பார்கள், நாக்க தொங்கி போட்டு திரும்பிப்பாங்க. அந்த இடத்துல எங்களுடைய அனாதை இல்லத்துல படித்த ஒரு பிள்ளையை திருமணம் செய்த ஒரு மகனை வைத்தோம். அவருக்கு கற்றுக் கொடுத்த கிருபையினால போய் ஊழியம் செய்தாரு. அவர்கள் எல்லாம் விடுதலை ஆயிட்டாங்க. அவங்க ஆராதனைக்கு வர ஆரம்பிச்சாங்க. ஒரு சின்ன சபையை கட்டி இருக்கிறோம். அவங்க ஆராதனைக்கு வந்தாங்க. நடந்தது தெரியுமா? ஆராதிக்கிற நேரத்துல ஒரு பெரிய பாம்பை கொண்டு போட்டு எல்லாரையும் காயப்படுத்தி பாஸ்டரை பாயிண்ட் பிளாங்க்ல சுட்டுட்டாங்க. ஆனா அது குடலை மட்டும் வெட்டிட்டு போயிடுச்சு. நல்லதானே செய்தாங்க. இந்த குடும்பத்தை பார்த்தா மருதாம இருந்தது. இவங்களுடைய நன்மை விட மோசம் இவங்களுக்கு இவ்வளவுதான் செஞ்சாங்க. நல்ல கவனிங்க. இன்னைக்கு உலகத்துல சபைகளுக்குள்ள உனக்கு எதுக்கு இவ்வளவு பாருங்க, எதுக்கு இவ்வளவு பெரிய பாருங்க. உள்ள தினந்தோறும் இதே சட்டை தான் போட்டு பாரு, ஆனா உள்ள விட மாட்டேங்கிறான். பாஸ்போர்ட்டை வாங்கி 10 தடவை பார்க்கணும். Because they say we are protecting you. நல்ல கவனிங்க. பாபிலோன்ல பாடுகள் உண்டு, தேவையில்லாத பாடுகள் உண்டு. குற்றம் செய்து அடிக்கப்படுகிற பாடுகள் அல்ல, நன்றாக நடந்ததற்காக அடிக்கப்படுகிற காரியம், நன்மை செய்து அடி வாங்குகிற காரியம் பாபிலோன்ல உண்டு. பாபிலோன்ல தேவனுக்கு நியமிக்கப்பட்டவை துர்பயோகம் பண்ணும். போன வாரம் குவைட்ல பிரசங்கம் பண்ணேன். அங்க சவுண்ட் சிஸ்டம் வச்சிருந்தவர் ஒரு மலையாளி. அவர் தான் சவுண்ட் சிஸ்டம் வச்சிருந்தாரு. அவருக்கு கூட்டம் 3 நாள் பார்த்துட்டு அவரு கூட்டம் நடத்தவங்களை கூப்பிட்டு சொன்னாரா, என்ன மாதிரி தேவ வசனத்தை இந்த மனுஷன் கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்தாருயா. அவர் மலையாளி. தேவ மனுஷன் எவ்வளவு வசனத்தை ஆழமா எங்களை கொண்டு அப்படியே கொடுத்துட்டே இருக்காரு. இந்த கூட்டம் 1 மாசம் நடந்தா கூட நானே போடுவோம் போல தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னாரா. போன மாசம் ஒருத்தன் வந்தான், 3 லட்சம் ரூபாய் ஷூ போட்டுனான். எவ்வளவு ஷூ? ஹலோ, ஷூ விலை என்ன? 1500 KD white dinar, 1500. அவர் சொன்னதா எனக்கு தெரியும். அவர் சொன்னாரா, இந்த மனுஷன் ஒரே ஜிப்பா போட்டு வந்து நின்று எவ்வளோ ஆழமா பேசுறான். அவன் வந்து கதை அடிச்சு போனான். அவனுக்கு தான் ஜனங்க காணிக்கை கொடுத்தாங்க. Whose money was this? அது யார் பணம்? 3 லட்சம் ரூபாய்க்கு ஷூ போட்டிருந்தாரு. அது யார் பணம்? அவங்க அப்பன் சம்பாதிச்சுட்டு இருந்ததா? இல்லை இவர் கயிறு பிரிச்சாரா? இவர் மேடையில் கயிறு பிரிக்கிறார். The dedicated thing for God has been misused. பாபிலோன் வெளியே நடக்கிறதுல உள்ள நடக்கிறது சொல்றேன். எதுக்கு ஆண்டவர் பாபிலோன் கொண்டு வராங்க? 3 காரியத்தை சொன்னேன். அவர்களுடைய பரிசுத்தம் காணப்பட வேண்டும் என்று விரும்பினார், ஒருமைப்பாடு காணப்பட வேண்டும் என்று விரும்பினார், ஆண்டவரை போல மிருதுவான இருதயம் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அதுக்கு தான் ஆண்டவர் 70 வருஷம் பாபிலோன்ல வச்சு
திரும்ப கொண்டு வந்த ஜனத்தை கொஞ்சம் காட்டி கொடுத்துட்டேன். நீங்க நேரம் இருக்குமா எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலேயோ அல்லது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலேயோ அல்லது சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலேயோ நீங்க அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் நான் அவருடைய தேவனாயிருப்பேன் என்று மறுபடி வருகிற வசனங்கள் தான் தேவை. இது உங்களுக்கு ஹோம்ஒர்க். அடுத்த நாள் ஹோம்ஒர்க்கு எனக்கு அந்த எத்தனை பேர் பாஸ் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். நல்லா கவனிங்க. Go search. அவர்களின் தேவனாய் அவர்களின் ஜனமாயிருப்பார்கள் நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் ஆண்டவர் மறுபடி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல சகரியா புஸ்தகத்துல சொல்லுற இடங்களை பார்த்தீங்கன்னா அங்க நடக்கிற எல்லாத்தையும் பேசுறதுக்கு நேரம் 3 காரியத்தை மட்டும் பார்க்கிறேன். வாசிக்கலாம். எசேக்கியேல் மாத்திரம் காட்டி கொடுக்கிறேன், மற்றதை நீங்கள் உங்களுடைய கவனத்தை விட்டு விடுகிறேன். வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37வது அதிகாரம் முதலாவது வாசிக்கலாம். 37வது அதிகாரத்திலையும் 36வது அதிகாரத்தில் இருக்க சில காரியங்கள் மாத்திரம் காண்பித்து கொடுத்து விடுகிறேன். வாசிக்கலாம். முதல்ல 36 வாசிக்கலாம். 36வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். புறஜாதிகளின் நடுவே நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினதும் அவர்களுக்குள் உங்களால் பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்டதுமான என் மகத்தான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது புறஜாதிகள் தங்கள் கண்களுக்கு முன்பாக நான் உங்களுக்கு பரிசுத்தம் பண்ணப்படுகையில் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கு பிறகு கூட்டு அடுத்த வசனம் பாருங்க. நான் உங்களை அதுக்கு நீங்க நல்ல பரிசுத்த ஜனம் என்று ஜனங்களுக்கு முன்னதாக தெரியும் போது நான் உங்களை கூட்டிட்டு வந்து என்ன செய்வேன்? 25 வசனம். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் first thing God wants to do is to cleanse people in the process of Babylon. பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனமாக அவர்களுக்குள்ள இருக்கிற எல்லா அசுத்தத்தையும் எடுத்து போடுகிற முதல் காரியத்தை தேவன் செய்வாராம். 2வது வாசிக்கலாம். இப்ப இந்த கை வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த 37வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். 37வது அதிகாரம் 16வது வசனம். மனுபுத்திரனே நீ ஒரு கோலை எடுத்து அதிலே யூதாவுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடுத்தது என்று எழுதி பின்பு வேறொரு கோலை எடுத்து அதிலே எப்ராயிமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் வம்சத்தார் அடுத்த யோசேப்பின் கோல் என்று எழுதி அவைகளை ஒரே கோலாகும்படி ஒன்றோடு ஒன்று இசையச் செய். அவைகள் உன் கையில் ஒன்றாகும். Now I will say. அப்ப நான் சொல்வேன். 22வது வசனத்தை வாசிங்க. அவர்களை இஸ்ரவேலின் மலைகளாகிய தேசத்திலே ஒரே ஜாதியாக்குவேன். ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார். அவர்கள் இனி 2 ஜாதிகளாக இருப்பதில்லை. அவர்கள் இனி 2 ராஜ்யங்களாக பிரிவதும் இல்லை. இப்படி இருக்கும்போது 23வது வசனத்தை பிரிப்பதை பாருங்க. அப்பொழுது அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அப்போ சபைக்குள்ள ஒருமனப்பாடு இல்லைன்னா, குடும்பத்துக்குள்ள ஒருமனப்பாடு இல்லைன்னா ஆண்டவர் உங்க குடும்பத்திலையும் உங்க சபையிலையும் உலாவி வரமாட்டார். You may create a scene by the electronic music. எங்க வந்துச்சு அது மைக்கேல் ஜாக்சன் போடுற மியூசிக்லையும் அப்படிதான் வருது. அப்படின்னு இறங்குற மாதிரி தெரியுது. Listen, sir. I preach this truth to my people also in Bihar, to my leaders in Bihar. If there is no oneness among the people of God,
forget about it, that God will move among you. If there is no holiness, forget about it, God cannot move. Ella பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே அருளே இவ்வேளை அடியானேற்றம் வரினோ அருளே இவ்வேளை அடியானேற்றம் வரினோ பீகார்ல பகாஹா அப்படின்னு ஒரு ஊர்ல தான் முடிச்சிடும். பகாஹா எங்க இருக்குன்னா ராமாயணத்துக்கு முதல் ராமாயணம் வால்மீகி அவர் பிறந்த இடம். அந்த மாவட்டத்தில் நாங்கள் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது பயங்கரமான எதிர்ப்பு இருந்தது. எப்படி இருந்ததுன்னா முதல் கூட்டத்தை நடத்துறதுக்கு நாங்கள் போன போது ஒரு பெரிய மைதானத்தை எல்லாம் அரசாங்க பெர்மிஷனாக வாங்கின பிறகு கூட கிறிஸ்தவ விரோதிகள் ஃப்ரெஷ்ஷா டாய்லெட்டை கொண்டு முழு மைதானத்தில் போட்டாங்க. அதெல்லாம் கிளீன் பண்ணி பிள்ளைங்க கையால் கிளீன் பண்ணி ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு அந்த கிரவுண்டை கிளீன் பண்ண இடத்துல அந்த கூட்டத்தில் 7000 பேர் கலந்து கொண்டார்கள். அதன் விடையாக 3 இடங்கள்ல சபையை ஆரம்பிக்கிறது. முழு மாவட்டத்தில் முதல் 3 இடங்கள்ல சபையை ஆரம்பிக்கிறோம். அதுல 2 சபைகள் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஆச்சு. ஒரு சபை ரொம்ப ஏழையான ஜனங்கள், படிக்க காசு தெரியாது, மிகுந்த ஏழ்மையில் இருக்கிற ஜனங்கள் 54 பேர் அரசாண்டாங்க. அந்த இடத்துல பழனி வேலைன்னு சொல்லுற கேஜிஎஃப்ல ஒரு நல்ல பெங்களூர்ல ஒரு பெரிய கம்பெனியில மேனேஜரா இருந்து தூக்கி போட்டவர் அவரோட மனைவி வந்து முடிச்சாங்க. அவரோடு கூட பிரபாகரன் ஒரு தம்பி முடிச்சான். அந்த பையனும் தமிழ்நாட்டில் வந்தவன் தான். அவன் இந்த இடத்துல போய் முடிச்சு ஜனங்களுக்கு நிறைய விடுதலை ஆச்சு, சாசு போச்சுது, யாரும் சமாச்சுது ஜனங்கள்னால. அவங்க ஒரு புறம்போக்கு நிலத்துல, எதை சொந்த நிலம் இல்லை, புறம்போக்கு நிலத்துல வைக்கோலால கூட போட்டு அதில் ஆரம்பிச்சிருந்தாங்க. கிறிஸ்தவ விரோதிகள் வந்து அதை உடைச்சு போட்டு ஊழியக்காரர் அடிச்சு இவங்களெல்லாம் அடிச்சு துன்பப்படுத்திட்டாங்க. ஆரம்பிக்க இடம் ஆனால் ஆண்டவர் போய் பேசுகிறார். அந்த 54 படிக்கலாம் அதிகம் தெரியாத ஜெபிக்க தெரியும், ஒன்னா ஜெபிக்க தெரியும். இந்த ஆண்டவரை நாங்கள் கும்பிட தெரியும். அதில் ஒரு மனுஷன் கூண்டு கண் தெரியாத நல்ல விசுவாசம். கவனிங்க, இவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. நடந்தது தெரியுமா? அந்த ஊர்லேயே ஒரு வாரத்தில் ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறந்துச்சு. என்ன குழந்தை பிறந்துச்சு? செத்து குழந்தை பிறந்துச்சு. பிள்ளை செத்து போயிருக்கு. தாயோ செத்த பிள்ளை வந்தது, செத்த பிள்ளை பிள்ளைக்காக கை கால் ஆட்டம் அப்படியே கிடக்குது, உயிர் இல்லை, எல்லாரும் பல எரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பக்கத்துல வந்து கேட்டுட்டு இல்லை, இந்த ஏழை பெண்ணு எங்க ஆளுங்களை நான் கூட்டிட்டு வரேன், எங்க ஆளுங்களை நான் கூட்டிட்டு வரேன், நாங்கள் எங்க ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், நீங்க மட்டும்
எல்லாரும் உலகெடுக்கட்டும், எனக்கு பிள்ளை வேணும், நீங்க எதையா செய்யணும்னு போய் 54 விசுவாசி கொடுத்துருந்தா ஊழியக்காரர் கொடுத்தாரு. சூப்பர் ஸ்டார் ஊழியக்காரர் இந்த படிக்கிற பாதி படிச்சு பாதி படிக்க தெரியாத 54 பேர் சேர்ந்து அந்த பிள்ளைய நடுவு வச்சு கையை கோர்த்து ஆண்டவரே நீங்க உயிருள்ள தேவன் என்பதை காண்பிப்பதற்கு இந்த இடத்துல நான் ஆராதிக்கிற ஒரு உண்மையான தேவன் என்று சொல்வதற்கு ஒரு அடையாளம் செய்கின்றன. அந்த 6 மணி நேரத்துக்கு பின்னர் உயிரோடு அந்த பிள்ளை எடுக்கிறத நான் உங்களுக்கு போட்டோ காட்ட முடியும். போட்டோ அந்த பிள்ளை உயிரோடு இருக்கிற போட்டோ செத்து போன போட்டோம்னா உயிரோடு இருக்கிற போட்டோ நான் கேட்டேன் எப்படி நடந்ததுன்னு. எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னே ஒருமனப்பட்டோம். கர்த்தர் ஆசீர்வதித்தார். We want to see miracles in your family. We want to see miracles in your church. We want to see something extraordinary happening in your church and your life. உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க சபையில நாம் அதிசயத்தக்கமான ஒரு காரியம் பண்ணணும். என்ன செய்யுங்க? பரிசுத்தத்தின் முதல்வராக விடுங்க, ஒருமனப்படுங்க. 2 கோலம் ஒன்றாகட்டும். விலைக்கு வேணும். இஸ்ரவேல் என்ற கோலம் யூதா என்ற கோலம் இணைக்க முடியாமல் இருந்துச்சு. இங்க அவங்களுக்கு ராஜா, இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜா, யூதாவுக்கு ஒரு ராஜா, அவருக்கு ஒரு ராஜா, இவருக்கு ஒரு ராஜா. ஆண்டவர் பார்த்தார், நான் ஒரு ராஜா தான் நமக்கு உங்களோட பாபிலோனுக்கு. பாபிலோன்ல போய் அடிபட்டாலும் நம்ம ஒன்னாவும் சொல்றோம், மாப்பிள வெளியே சொல்ல பார்க்கணும். காரமா இருக்கு, ரொம்ப காரமா இருக்கு. அடி வாங்கி தான் பண்ணாங்க ஐயா, அடி வாங்கி தான் பண்ணாங்க. வேண்டாம், பொறுமை பண்ணுவோம், இசைந்து விடுவோம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்திரிப்போம். அதோடு நின்றுவிடாது. இன்னொரு காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார், அதை காட்டி கொடுக்கிறேன். 36வது அதிகாரம் திருப்புகள் எசேக்கியேல் 36 26வது 27வது வசனத்தையும் 28வது வசனத்தையும் வாசிக்கலாம். உங்களுக்கு நவமான இதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து 28வது வசனம் 28வது வசனம் நல்ல கவனிங்க. சதையான இதயம் என்னன்னா ஆண்டவருக்கு இருக்கிற மாதிரி. ஆண்டவருடைய இதயம் தெரியுமா? பிதாவுடைய இதயத்தை நான் பேசணும்னா பேசிக்கொண்டே இருக்கலாம், நான் சில காரியம் அடைஞ்சுப்பேன். யோனாவின் புத்தகத்தில் கடைசி வசனத்தை வாசிங்க. யோனாவுடைய நாட்களிலே நினையப்பட்ட அவருடைய பாவம் பெருகி போய் வானத்தை விட்டு, அதனால தான் யோனாவை ஆண்டவர் நினைவே பார்க்கிறார்கள். அழிக்க போறேன் நான் அழிக்கல. யோனாவுக்கு கோபம் வந்துச்சு. யோனாவை பார்த்து ஆண்டவர் சொல்ல தெரியுமா? வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேர். யாரை பார்த்து சொல்றாரு? அட்டகாசம் பண்ணி ஆகாயம் வரை போயிடுச்சு. அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, வலதைக்கும் இடது கைக்கு தான் ஆண்டோடைய இருதயம். பக்கத்தில் கை சொல்லுங்க. உங்களுக்கு ஆண்டோடைய இருதயம் இருந்ததுன்னா சொல்லுங்க, மோசமான ஆளை பார்த்தா கூட, ரொம்ப மோசமான ஆளை பார்த்தா கூட வலதைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியல சொல்லுங்க ஐயா. அதான் பிதாக்காரன் துப்புரம் தாடி
தெரியாத இடத்துக்கு எவ்வளவு அப்படிங்கிற என்ன சபைக்கு எவ்வளோ 2 லட்சம் தான் காணிக்கிறது. நாங்கள் 1000 பண்ணி அவ்வளோ இந்த ஜனங்கள் அறியல. உங்க பட்ஜெட் எடுத்து பாருங்க. உங்க காணிக்கலை எத்தனை சதவீதம் தேவன் அறியாதவர்களுக்கு ஆண்டவர் இவ்வளவு பெரிய துன்மாற்றத்தில் இருக்கவங்க சபையான இதயத்தை கொடுத்துருக்காரு. உலகம் முழுவதிலும் 100 ரூபாய் காணிக்க கொடுக்கிற சபைகள் இருந்து மிஷனுக்கு போறது வெறும் 6% மாத்திரமே. Do you know that? 100 ரூபாய் காணிக்க போட்டீங்கன்னா 50 காசு தான் போதும் மிஷன்ஸ்க்கு. ஏன்னா ஆண்டவர் பற்றி அறிவிக்கிறது கொடுக்குறாங்க. மீதி எல்லாம் தனக்கே. ஆண்டவர் அதனால சொல்றாரு, சதையான இது தலைமுறை கல்லான இது எடுத்து கொடுக்குறாங்க. இந்த சதையான இதயம் உனக்குள்ள வரணுங்கிறது தான் ஆண்டவர் பாபிலோனுக்கு அனுப்பி பாபிலோனை விட்டு வெளியே வாங்க கத்துற 2 வசனத்தை வாசிக்கலாம். இந்த 5 நிமிடங்கள் எடுத்துக் கொள்கிறேன். சகரியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம். சகரியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தை வாசிக்கலாம். பாபிலோன் குமாரத்தீவிரத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக் கொள். You need deliverance. My son. சீயோன் குமாரத்தின் சொல்லி ஒரு சபை பெருசா டமாரட்சி. நாங்க தான் சீயோன்னு சொல்றவங்க. அந்த சபையில கூட மிஷனரிக்கு போற ஆஃபரிங் 1 ரூபா கூட 100 ரூபாய். அதனால ஆண்டு சொல்ற பாபிலோனிடத்தில் குடியிருக்கிற சீயோனே குமாரத்தியே விடுவித்துக் கொள். அப்பொழுது மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அதுக்கு பிறகுதான் சொல்றாரு 10வது வசனம், சீயோன் குமாரத்தியே விடுவித்து பாடு. இதோ நான் வந்து உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சொல்கிறார். அப்ப என்ன நடக்கும்? அந்நாளிலே அநேகம் ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள். நான் உன் நடுவில் வாசமாய் இருப்பேன். அப்பொழுது கன்னியாகுமரியில ஒரு சர்ச்சில் பிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டுட்டாங்க 25 கோடி ரூபாய். ஒரு சர்ச் 25 crores. அந்த சபையினுடைய அங்க டீக்கனா இருக்கிறாங்க. டீக்கனாக இருக்கிறாங்க. எங்க சபை 25 கோடி வச்சுக்கோங்க. எதுக்குன்னு சொன்னேன். அந்தி கிறிஸ்து வரும்போது எடுத்து யூஸ் பண்றது. உண்மையை தானே சொல்றேன். சபையில கேட்டுட்டோம். அவங்களோட ஐஸ்வர்யம் சம்பந்தம். They don't have the heart of God. பெல் இருக்கிற இவரை ஒரு சபை மிஷனரி ஆரம்பிச்சிச்சு. அந்த ஆரம்பம் நான் பேசினேன். அப்போ மிஷனரி கமிட்டியில் இருந்ததில்ல, அந்த கமிட்டியில் இருந்தவங்கள 10 பேர்ல 7 பேர் மிஷனரிக்காக நிற்கிறவங்க, 3 பேர் மட்டும் இல்லை. அப்போ அவருக்கு சொன்னாங்க, நம்ம பையன் மஸ்கத்துக்கு போண்டிய ஆடெல்லாம் பிரித்து போட்டு பீகார் போகிறான். அவங்க ஒரு மோட்டர் சைக்கிள் இருக்கும். அங்கே தலைவராக இருக்கிறன்னு சொன்னா தெரியுமா, மிஷனரின்னா கிழிஞ்ச சட்டை போட்டு சைக்கிளில் போகலாம். அவ்வளோ மிஷனரினா சைக்கிளில் போகலாமா. இவர் ரோல்ஸ் ராயில போகலாம். ஏன்னா சர்ச் கஷ்டம். ஏன்னா சதையான இருந்தீங்க, கல்லாக இருந்தீங்க. இப்போ ஆண்டவர் நமக்கு சொல்ற செய்தி சொல்றேன். வெளிப்படுத்துற விசேஷம். வெளிப்படுத்துற விசேஷம் 18வது அதிகாரம் 4வது வசனம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாகட்டே. அது என் ஜனங்களே, my people, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் பாதைகளில் அகப்படாமல் இருக்கும்படி அவளை விட்டு
வாசிங்க பார்க்கலாம். 19வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிங்க. இவைகளுக்கு பின்பு பரலோகத்துல எதுக்கு தெரியுமா அல்லேலூயா போட்டாங்க? அடுத்த வசனம் மகாதேசியாகிய பாபிலோன் நீக்கப்பட்டு போனாங்க. எப்ப அல்லேலூயா சொல்லணும்? வர்ஷிப் லீடர் அல்லேலூயா சொல்லணும், நம்ம சொல்லணும். பாஸ்டர் அல்லேலூயா சொல்லணும், நம்ம சொல்லணும். அல்லது கேரளா சபைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தைக்கு அடுத்த வார்த்தைக்கு அல்லேலூயா சொல்லணும். அவன் ஜாயின் இல்லை. பாபிலோன் விழுந்ததுனால அல்லேலூயா சொல்லணும். பாபிலோன் எடுக்கப்பட்டு போனாதான் அல்லேலூயா சொல்லணும். பாபிலோன் விடுதலை வேண்டாம் அல்லேலூயா சொல்லணும். பாபிலோன் வந்து விடுதலை வேண்டாம். எனக்கு ஒன்று பரிசு. ரெண்டாவது ஒருமைப்பாடு. மூணாவது சதையாக. இன்றைக்கு ஆண்டவர் அப்படி தன்னை ஒப்புக் கொடுக்கிறவர்களை தேடி வந்திருக்கிறார். ஆண்டவரே, ஒரு சுத்தத்தை வாஞ்சினேன். ஒரு மனப்பாட்டை காத்துக்கொள்வதற்கு நான் என்னை தாழ்த்துறதுக்கு ரெடியா இருக்கேன். எனக்கு உண்மை போல ஒரு சதையான அழுது போல தனத்தை பார்த்து பருவமிக்க ஒரு சதை என் குடும்பத்தில் தானும், எங்க சபையில தானும், டோஹாவில் தானும், கத்தார் தேசத்தில் தானும். அப்படின்னா நீங்க வந்துருவீங்க. நீங்க சொல்லுவீங்க எரிஞ்சாலும் நான் ஒரு தேவன் சொல்லுவீங்க. எங்க நடுவில் வாசம் பண்ணிடுவீங்க. வாங்க ஆண்டவரே, அதுக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு சின்ன கூட்டத்தை தேவை தேடிட்டுருக்கா. நீங்க 10 மணிக்கு மேலே இங்கே இருக்க முடியாது, உங்களுக்கு இறக்கிடுவாங்க. அதுக்காகத்தான் முடிக்க வேண்டிய இருக்குது. கண்ணில் முடி, எல்லாம் கண்ணில் முடி. 4 நாள் டிஸ்டர்ப் ஆகுறாங்க. பிரதர் எங்களுக்கு விளங்கிட்டு உண்மையான எழுப்புதல் வந்ததுன்னா, உண்மையான எழுப்புதல் பெருவிழாவில் உண்மையான எழுப்புதல் வந்து நாங்கள் பரிசுத்த மேன்மை பாராட்டப்படுவோம். அங்கே ஒருமைப்பாடு மேன்மை பாராட்டப்படுவோம். அங்கே தேவனுடைய இருதயத்தை ஜனங்கள் பெற்றுக்கொள்வாங்க. இந்த 3 நாட்களை எங்களை சுத்திகரிக்கிறதுக்கும், எங்களை இணைக்கிறதுக்கும், எங்களுக்கு நம்முடைய சிந்தனையை கொண்டுவதற்கும் எங்கள் மேல அசைவாடின ஆவியானவர் எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் சபையிலே உலாவிடும், எங்களோடு வாசம் செய்யும்.
பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறே நன்றி இயேசுவே. ஒருமைப்பாட்டை சபைகளிலே ஜனங்களிலே கற்ற தெய்வங்களுக்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. கிறிஸ்துவுக்கு இயேசுவுக்குள்ள தேவனுக்குள்ள இருதயம் உள்ளங்களிலே இந்த மார்பிலே தந்து இந்த தோகா தேசத்தில் ஆண்டவரே எழுப்புதலை காண செய்கிற தெய்வங்களுக்காக நன்றி. இந்த மார்பிலே உள்ளங்களிலே அப்படிப்பட்ட எழுப்புதலை தந்துவிட்ட தெய்வங்களுக்காக நன்றி. ஒரு மாற்றத்தை ஆண்டவரே ஒரு சதையான இதயத்தை உங்களுக்கு வைத்து என்னுடைய ஆவியை முன்னிடத்தில் வைப்பேன் என்று சொல்ல நல்ல ஆண்டவர் இந்த மார்பிலே அப்படிப்பட்ட இதயம் உள்ளவராக மாற்றிவிட்ட தெய்வங்களுக்காக நன்றி. முழுவதும் அர்ப்பணிக்கிறோமா? முழுவதும் அர்ப்பணிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. ஒரு நிமிஷம் நான் ஜெபிக்கலாமே. ஆமே. இந்த அருமையான அண்ணனுக்காக, இந்த ஊழியர்களுக்காக, ஆமே, ஜெபத்தில் ஊழியம் செய்கிற அத்தனை பிள்ளைகளுக்காக எல்லாரும் உங்கள் வலதுகிறத்தை நேராக அண்ணனுக்கு நேராக நீட்டி உடைய ஊழியக்காரர்கள் ஆமே அவரோடு ஊழியம் செய்கிற எல்லாரும் நெருங்கி நேரத்தில் அண்ணனுக்கு நல்ல சுகபலன் இன்னும் கொடுத்து ஆண்டவர் இன்னும் பல தேசங்களிலே ஆமே ஜனங்களை ஆயத்தப்படுத்த தேவனுடைய வருகை கண்டு ஆயத்தப்படுத்த புதிய தலைவர்களை உருவாக்க கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் பலனாய் மாற்றி கொண்டு வருகிற தயவை இன்னும் ஆண்டவர் குறிப்பிட்டு ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் உங்கள் வலதுகிறத்தை தேவனுக்கு நேராக நீட்ட அவன் பாஸ் செல்வகுமார் வந்து ஒரு நிமிஷம் அவர்களுக்காக சொல்லிப்பார்களாங்க. பிதாவே, நன்றியோடு கூட அவரை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களை இணைத்தறின் அப்படினாலே ஆண்டவரே உடைய அருமையான ஊழியக்காரர்கள் அனுப்பிங்கப்பா. நன்றியோடு அவரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரி. உங்களுடைய சின்னமாக நாங்கள் எல்லாரும் உடைய ஜனங்களுக்கு சொல்லப்படுவதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திர பிடித்த நாட்களுக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். 3 நாட்களில் மேம்பட்டு ஆண்டவரை நன்றியோடு உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்போ இதற்காக கொடுத்த அருமையான ஊழியருக்காக நன்றியோடு உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தாழ்வாடி என் கொடுத்திருக்கிற விசேஷ அபிஷேகத்திற்காக நன்றியோடு உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுது கூடியிருக்கிற ஆண்டவரே ஜனங்களாகிய நாங்கள் தாழ்பன அஞ்ஞான ஊழியக்காரர்கள் செபிக்கிற ஆட்சியம் கலைஞர் ஊழியர்களுக்காக உடல் ஊழியர்களுக்காக தேவைகளுக்காக நான் செபிக்கிற ராஜா. அழகே அண்ணனுக்கு ராஜா நல்ல சுக நல்ல ஜீவன் நீடிய ஆயுள் பூரண ஆயுள் கொடுத்து மோசைக்கு கொடுத்த பலனை கொடுத்து ஆண்டவரை ஊழியத்தை தாங்கும்படியாய் ராஜ்யத்தை கட்டும்படியாய் ஆண்டவரே நான் கெஞ்சுகிற ராஜா. என் ஆண்டவர் அப்படியே செயல்படுவதற்காக நன்றி செய்கிற ராஜா. உடைய ஊழியக்காரர்கள் நான் செபிக்கிற ராஜா. எதிர்கொண்டு வருகிற எல்லா விதமான போராட்டங்களிலும் ஆண்டவரையுடைய வாழ்வுள்ள காரணம் ஆகியவர் கூட இருந்து ஐசாக்களை நடப்பித்து தலைமையா ஸ்தோத்திரம் தாப்பனே எதிராக கிரீசு அன்றாட சக்தி கொடுமையான மக்களும் உண்மை நோக்கி பார்க்கத்தக்க விதமாய் ஆண்டவரை உடைய வாழ்வை மேலே வெளிப்படையாக செபிக்கிறோம். நன்றியோடு உங்களை சிதைக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தாப்பனே. அப்பா கொடுத்தது எல்லா நெருக்கங்களும் மாறி ஆண்டவரே ஸ்தோத்திரம் தாவே திறந்த வாசலை ஆண்டவரை ஊழியத்தில் இன்னும் அதிகமாய் கொடுக்கும்படியாக நான் செபிக்கிறோம். வாழ்த்துக்கிற கொடுத்த தரிசனங்களாய் நகமாய் நிறைவேற ஆண்டவரை ஆண்டவரே உள்ளத்திலிருந்து உதவி ஒத்தாசையை கொடுக்கும்படியாக நான் செபிக்கிறோம். நினைக்கிறதுக்கு அதிகமான கணேசிக்கிறேன் ஆண்டவர் நினையாத இடத்திலிருந்து உதவி ஒத்தாசையை கொண்டு வரும்படியாக நான் செபிக்கிறோம். அப்பா கேட்கிற ஜனங்கள்லாம் மனம் வந்து கொடுக்கிறதாக இதயங்களை தந்தபடியாக நான் செபிக்கிறேன் ராஜா. தேவையான எனக்கு அதிகமாய் சந்திக்கும்படியாக நான் செபிக்கிறேன் ராஜா. ஆனால் இடைப்பாடுள்ள ஒரு ஊழியத்தை கொடுக்கும்படியாக நான் செபிக்கிறோம். நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் தாப்பனே. கலையிலே ஆண்டவர் தொடர்ந்து கூட இருந்து மையான ஊழியர்களை செய்ய எல்லா விதமான உதவி ஒத்தாசை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் கண்டிக்கிறோம் ராஜா. நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். கேட்க எதிரியோ காரியம் உண்டுதா நீங்க அதிகமாய் கூட கொடுத்து ஆசீர்வதித்து நாமத்தை மேம்படுத்தி அறிஞான மூலமாக ஊழியமாக காலத்தை கட்டும்படியாக காண்பவரை நான் கெஞ்சி கேட்டுகளை தாழ்த்தி கொடுக்கிறோம். எல்லா துதி நிலவை வைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆண்டவரே மீண்டும் உடைய பாதத்தில் நாங்கள் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த 3 நாட்கள் நாங்கள் கேட்டு நல்ல வார்த்தைகள் உள்ளத்தில் திரும்பி ஒழித்து ஆண்டவரே இந்த நோக்கத்தை அறிந்துள்ளாக தேவனுடைய சித்தம் பரிபூர்ணமாய் வாழ்க்கையில வெளிப்பட்டு இனி உள்ள காலங்கள் கிருபையாய் தருகிற காலங்கள் எல்லாம் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து ஆண்டவரே அந்த 2 கோல்களும் இந்த கையில ஒன்றாய் வரும்போது அவைகள் இசைந்து ஒன்றாகுவது போல
அநேக உள்ளங்களை ஒன்றாகக்கூடிய பிள்ளைகளாய் சமாதானம் பண்ணி இணைக்கக்கூடிய பிள்ளைகளாய் உருவாக்கி அமேன் தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஒருமைப்பாட்டை சபைகளிலும் எங்கள் குடும்பங்களிலும் எங்கள் நடுவிலும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியாகிய தேவன் அப்படிப்பட்ட மனம் பான்மையோடு உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். நன்றி தகப்பனே. அதே போலவே ஆண்டவரே எங்கள் உள்ளங்களிலும் அப்படிப்பட்ட தேவனுக்கு உகந்த தேவனுக்குள்ள அதே மனதுருக்கத்தில் இருதயம் எங்களுக்குள்ளும் உண்டாகி ஆண்டவரே ஊழியத்தை எங்களால் முயன்ற அளவுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் செய்து நிறைவேற்றி ராட்சியத்தில் எதிர்கொண்டு நிற்க எங்களை பலப்படுத்துவீராக. மகிழ்ச்சியோடு ஐயா புன்முறுவலோடு நீரும் எங்களை எதிர்பார்க்கிற ஐயா வரவேற்கிற அப்படிப்பட்ட தகுதியுள்ள பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றி ஆசீர்வதிப்பீராக. நம் 3 நாளும் கிருபையாய் எங்களுக்கு ஆண்டவரே இப்படிப்பட்ட திறந்த வாசலை தந்து ஆண்டவரே சூழ்நிலையெல்லாம் ஒருமுகப்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தந்த தெய்வக்காய் அசுவான தெய்வக்காய் நன்றி. அந்த ஊழியர்கள் எல்லாம் பரலோகத்தின் தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அருமையான அண்ணன் ஆண்டவரே சகோதரர்கள் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அப்பா வீடு குடும்ப ஊழியர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. இங்கே கூடி வந்த 3 நாட்களும் ஆண்டவரே கூடி வந்த காலையிலே கூடி வந்த அத்தனை பிள்ளைகளையும் பரலோகத்தின் தேவன் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் உன்னத நாமத்தில் ஜெபம் வேண்டியிருக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே